நீ நானா சமையல் சமைக்க வச்சிட்டாங்களே ஸ்பீடா. சோறு எடுத்து போட்டுக்கலாம். அப்படிதான். பைய பக்குவமாக எடுத்து போடணும். அப்படி பைய உப்பு போட்டேன்னு என்னன்னு தெரியல. சூடு சூடு யாரு கேப்பா. கூட கொஞ்சம் சோறு போட்டுவிடும். நம்ம வயிற்று இதெல்லாம் பத்தாது. கூட கொஞ்சம் போட்டுவிடும். நம்ம வயிறு கொஞ்சம் சின்ன வயிறு தானே. தப்பு. சரி, தக்காளி சாதம் கிண்டி முடிஞ்சு அதுக்கப்புறம் முட்டை பொரிச்சிடலாம். பெரிய உள்ளியை சின்ன சின்னதாக நறுக்கிடலாம். அதுக்கடுத்து பச்சை வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். அரிஞ்ச பிறகு அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அப்படிதான் பைய அதை அப்படி ஸ்டைலாக அப்படி எடுத்து போட்டுக்கலாம். அப்படிதான் ஸ்டைலாக எடுத்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இது வெங்காயம். நீனும் பச்சை மிளகாய் அண்ணன் தம்பிலா. உன்னையும் வெட்டினா கண்ணீர் வருது, அவனை வெட்டினா காந்துது. முட்டையை எடுத்துக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் உண்டோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விட்டது. இரண்டாவது முட்டையை டொக்கு என்று தட்டி கொண்டு திறந்து விட்டுக்கலாம். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விட்டது. மூணாவது முட்டையும் டொக்கு தட்டி திறந்து விடுவோம். மூணாவது முட்டையை கொஞ்சம் லேட் ஆகிக்கிறது. திறந்து விட்டோம். சரி, இனி நம்மக்கு இன்னும் ஒரு முட்டை, கடைசி முட்டை. அப்படி பத்திரமா அப்படியே 2 அட்டி தலைமாட்டிலே போட்டாம். போட்டுமா தெரியாம தானே வச்சு மண்டை சாப்பிட்டு. சரி, ரெடியா? இங்கே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு எல்லாம் கிண்டி விடணும். கரண்டி இங்கே கச்சிச்சு கிண்டுங்க. கிண்டுன்னு கிண்டிடலாம். சாப்பிட்றது ஈஸியாக தாங்க இருக்குது. அதை செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைகள் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கணும் பார்த்துக்குங்க. அப்படி பைய அப்படி ஊற்றிடலாம். அப்படி கிண்டி விட்டுக்கிட்டு அப்படி கப்புன்னு மூடிடணும். ஆவியை மட்டும் வெளியே விடப்படாது தம்பி. அப்படி திறந்து அப்படி ஒரு குத்து அப்படி பைய எடுத்து விட்டுருக்கணும். நீங்கள் அப்படி செஞ்சோன்னா பைய அப்படி எடுத்து விட்டுக்குங்க. அப்படி எடுத்து விடணும். இப்போ வரும் பாருங்க. அப்படி பிடிச்சி அப்படி ஒரு ஏற்றி அப்படி ஒரு தூக்கு அப்படி ஒரு காமத்துக்கு முடிஞ்சுட்டு பாய்.